என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்னடி பிரச்சனை உனக்கு? குடிச்சிட்டு பல்லு விளக்காமலாம் காஃபி பிரெட் எல்லாம் தொட்டு சாப்பிட்டு இருக்க? அப்போ பாத்ரூம்ல சாப்பிடுறா. நாயினா கூட சுத்தமா இருக்குடா. காலையில தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு தானே சாப்பிடுது அது. ஆமாண்டி, கரெக்ட் தான். ஆமா. இந்த நாய் என்ன கரெக்டா தான் இருக்கு. யார நாயின்னு சொல்ற? உன்னதானே சொன்ன கூமுட்டேன். நீங்க எல்லாம் பல்லு விளக்காம லிப்ஸ்டிக் போடலாம், நாங்க பல்லு விளக்காம பிரெட் சாப்பிட கூடாதா? யார லிப்ஸ்டிக் போட்டு பல்லு விளக்காம போட்ட? நான் குளிச்சிட்டு இருக்கேன். சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். அப்பவே விசாரிச்சிருக்கணும். எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. உன்ன போய் என் தலையில கட்டி வச்சாங்க பாரு. நானே விசாரிச்சிருக்கணும். நீ ஆம்பளையா பொம்பளையான்ட்டு தப்பு பண்ணிட்டேன். ஏய் வா தொடிடா, நீயே தொடி. உனக்கு என்ன வேணும் இப்போ? நீயே தொடி. ஓடி பண்ணிட்டு இருக்க. கலகத்தல காபி குடுத்துட்டே ஓட பண்ணிட்டு இருக்க. என்ன நினைச்சிருக்க நீ? பஸ் சும்மா பேசி நிச்சுக்கோ. இந்த பிரெட் சாப்பிடு. பா காஃபி போட்டு வந்து எடுத்துக்கோ. என்ன பண்ற? என்ன பண்ற? பிரெட் சாப்பிடுறேன்னா பிரஷ் பண்ணியா? பிரஷ்ஷா? பல்லு விளக்குனியா? மறந்துட்டேன். எதுக்கு பாருலாம் பண்ணிக்கிட்டேன்? எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டா? என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்னடி பிரச்சனை உனக்கு? குடிச்சிட்டு பல்லு விளக்காமலாம் காஃபி பிரெட் எல்லாம் தொட்டு சாப்பிட்டு இருக்க? அப்போ பாத்ரூம்ல சாப்பிடுறா. பல்லு விளக்கணுமா? என்னடா சுத்தம் நீ? நான் படிச்ச மாதிரிடா பண்ற. நொல்ல பிடிச்ச வேலைலாம். நீ முதல்ல காஃபி அங்க வைய. காஃபி அங்க வை. போய் பல்லு விளக்கிட்டா போ. டேய் சும்மா இரு. அதாவது இதெல்லாம் நடக்காத கதையெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காது என்கிட்ட எல்லாம் வந்து. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. நாங்கெல்லாம் பல்லு விளக்காம சாப்பிட்ற பரம்பரை. என்ன உங்க வீட்ல எல்லாம் அப்படியே சுத்தம்னு சொன்னாங்க? உன்ன குளிக்காம சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எல்லாம் உங்க வீட்ல தான். எங்க அம்மாவும் தான் சொன்னாங்க. என் அண்ணன், ஆமா எங்க அண்ணன் பையன் அப்படியே ரொம்ப சுத்தமான ஆளு. ரொம்ப சுத்தத்தை பாப்பான். பல்லு விளக்காம காஃபி குடிக்க மாட்டான், குளிப்பான். டெய்லி ஒரு நாளைக்கு 3 வேளை குளிப்பான்னு சொன்னாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நீனா இப்படி இருக்க நாரிக்கிட்டு டேய் நாரா பல்லு விளக்குனா என்னடி போகுது? கருமத்தை. எல்லாருமே தப்பு பண்றீங்க. என்ன சொல்றேன்னா காலை டிஃபன் முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் இப்ப பல்லு விளக்கிட்டு ஆபீஸ் போங்க. நீங்க மறுபடியும் பல்லு விளக்கிட்டு போய் சாப்பிடுறீங்க. அந்த ஸ்மெல் வாயிலே இருக்கும். அப்புறமா அங்கங்க மாட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வச்சு குச்சி வச்சு நோண்டிட்டு இருப்பீங்க. அன்டிசென்ட் ஃபெலோஸ். நான் சொல்றேன் முதல்ல காலைல எழுந்தோட எல்லாரும் சாப்பிடுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? கறியோ சிக்கனோ மட்டனோ இல்ல முட்டையோ இட்லியோ தோசையோ எல்லாத்தையும் தின்ட்டீங்கன்னா தின்னதுக்கு அப்புறம் பல்லு விளக்கிட்டு ஆபீஸ் போங்க. நறுமணமா இருக்கும். பல ஃபிகர்கள் பக்கத்துல வரும். ஒரு ஈ காக்கா கூட பக்கத்துல வராது. அந்த நாய் கூட பக்கத்துல வராது. அத நீ வரிய பக்கத்துல. இது பக்கத்துல இருக்கு. ஓட தூரம். என்ன பைத்தியம். நாய் எதுக்கு ஏன் பக்கத்துல வரணும்? ஆனா நாய் என்னமா நானு மனுஷன். நாயினா கூட சுத்தமா இருக்குடா. காலையில தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு தானே சாப்பிடுது அது. ஆமாண்டி, கரெக்ட் தான். ஆமா. இந்த நாய் என்ன கரெக்டா தான் இருக்கு. யார நாயின்னு சொல்ற? உன்னதானே சொன்ன கூமுட்டேன். எப்படியோ கிட்ட போ. எனக்கு என்ன என்னடி பிரச்சனை? நான் அவ்வளவு பீத்திப்ப. அப்படியே நான் சுத்தம், நான் இப்படி அப்படின்ட்டு அப்படியே பெருமையை பீத்த கிளம்ப மாதிரி பேசுவேன். நீங்க எல்லாம் பல்லு விளக்காம லிப்ஸ்டிக் போடலாம், நாங்க பல்லு விளக்காம பிரெட் சாப்பிட கூடாதா? யார லிப்ஸ்டிக் போட்டு பல்லு விளக்காம போட்ட? நான் குளிச்சிட்டு இருக்கேன். சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். அப்பவே விசாரிச்சிருக்கணும். எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. உன்ன போய் என் தலையில கட்டி வச்சாங்க பாரு. நானே விசாரிச்சிருக்கணும். நீ ஆம்பளையா பொம்பளையான்ட்டு தப்பு பண்ணிட்டேன். 5 அறிவுல ஜீவனும் கூட சுத்தமா இருக்குதுங்க. 6 அறிவுல படிச்ச நீ கன்றாவியா இருக்க. பாத்துக்க. சிங்கம் பல்லு விளக்குதா? காட்டுல இருக்கிற சிங்கம் பல்லு விளக்குதா? புலி பல்லு விளக்குதா? சொல்லு. அதுக்கெல்லாம் பல்லு விளக்குதா? ஆனா காலையில இறைச்சி சாப்பிடுதுங்க. நானே யார்? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல. இந்த வீட்ல நான் யாருன்னு கேட்கறேன். நானும் சிங்கத்துக்கு சமம் தான். யார் நீயா? நீ சரியான அசிங்கடா. நாத்தம் பிடிச்சோடா நீ. என் மனுஷன் பக்கத்துல உட்காருவானா? 8 அடி தூரம் தான் போவானுங்க. எல்லாமே ஓடுவாங்க தலை தெறிக்க. சும்மா இந்த வந்து நொய்யின்னு நினைச்சுக்கோ. காஃபி எடுத்து மூஞ்சில ஊத்துறேன் பாத்துக்க. உன் மூஞ்சில தாடா ஊத்தணும். அப்பயாச்சும் மூஞ்சி கழுவுறியான்னு பாப்போம். காலையிலேயே ஆரம்பிக்கிற. ஒரு திருவாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன் ஒரு நாளாவது. இந்த மாதிரி ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பியா நீ? இந்த மாதிரி யாருன்னா இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? இருக்காங்க, போய் பாரு.
அங்கங்க வீட்டுல போய் பாரு எல்லாருமே பல்லு அப்படியே படிச்ச மாப்பிள ஆளை மூஞ்சி பாரு, படிச்ச மாப்பிளைக்கு இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? படிச்ச மாப்பிளைக்கு என்ன பிடிச்ச மாப்பிள்ள இல்லடி, இந்த ஊருக்கே பிடிச்ச மாப்பிள்ள. நாத்தம் முடிச்ச மாப்பிள. ஏய் போ 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 போய் இட்லி அவிக்கிற வேலைய எப்படிடா போ. மனசு வருது? 2 வகையான சட்னி செய் போ. எப்படி உனக்கு மனசு வருது? எப்படி இப்படி எல்லாம் கொட்டிக்க தோணுது? கருமத்தை அந்த நாத்தம் ஃபுல்லா அப்படியே வயித்துக்குள்ள இறங்கி இருக்கும்ல. உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்கு பிரெட் வேணும். நான் சாப்பிட்ட பிரெட்டே வாயில இருந்து எடுத்து உனக்கு கொடுக்கணும். அதை நீ சாப்பிடணும். கருமத்தை இங்க பாரு, உனக்கு பஜ்ஜி போட்டு தராங்கல்ல ஹோட்டல்ல, நான் மாஸ்டருங்க. அந்த பிரெட் எடுத்து பஜ்ஜி மாவுல முக்குறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி மாவுல உப்பு இல்லனா எடுத்து இப்படி தொடச்சி. ஐயோ உண்மையிலே சொல்றேன், சாண்ட்விச் சாப்பிட்டியா? பாரு சாண்ட்விச் வா எடுத்து நீயே சாப்பிடு. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். சால்ட் பிரெட் இது. இப்போ இதான் சால்ட் பிரெட். எனக்கு வேண்டாம். உனக்கு ஸ்வீட் பிரெட் வேணுமா? சொல்லு. இந்தா என்ன பண்ண போற? இங்க பாரு. இந்தா அதான் ஸ்வீட் பிரெட். ரவி ரோந்த வெல்ல பண்ணாத ரவி, எனக்கு செம டென்ஷன் ஆகுது ரவி. என்ன பிரச்சனை உனக்கு? நாத்தம் முடிச்சனே வெளிய பாத்தியா? வெளிய போடா. வெளிய. பைத்தியக்காரன். எவனா உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி தரது? இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? இப்படி எல்லாம் போனா நீங்க பிச்சுன்னு ஓடுறடா வீட்டை விட்டு. இதுதான் அடுத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு ஓடிடுதுங்க. நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் பொம்பளைங்க ஓடி போறாங்க. நீங்க சுத்தமா இருந்தா ஏன்டா பொம்பளைங்க ஓட போறாங்க? சும்மா பொண்ணு மேலேயே குறை சொல்லக்கூடாது. ஆம்பளைங்க நீங்க மாறுங்க. நாத்தம் முடிச்சங்களா? உங்களை மாதிரி ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேரு. ஆரம்பத்துல அப்படியே எங்க கட்டிக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு எல்லாம் டிராமா போறது சுத்தமா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா டவுசர் பொண்ணு திரிகிறது. நாத்தம் பிடிச்சணுங்களா? இப்போ இந்த பிரெட் சாப்பிடவே இல்லையா? ஒழுங்கு மாதிரி எடுத்து நீயே கொட்டிக்கப்பா. சாண்ட்விச் வேணுமா வேணாமா உனக்கு? வாயில் நல்லா வந்துடும் எனக்கு. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. சரி ரோந்த பிடிச்சுனா இருப்ப போல. இது கூட மனுஷன் பெரிய சுத்தம் மனுஷன் ஒரு காஃபி குடிக்க முடியுதா? அப்படியே பறந்து வந்தாங்க. சுத்தமா இருக்கிறதால தான் உட கத்திட்டு இருக்கேன். ஓடி சாணி உருண்டை வந்துட்டு சித்தத்தை முதல்ல மூஞ்ச கண்ணல்ல பாரு. 3 நிமிஷத்துக்கு மேல மூஞ்ச பார்க்க முடியாது. ஃபங்கஸ் இருக்கு பிரெட்ல. வாங்கி ஒரு வாரம் ஆச்சு பலக. அதை தலையில கட்டிட்டு இங்க வந்து பள்ளி தேய்ச்சிக்கிட்டீங்க. ஐயா ஓ சாவு. சுடுற நல்லா வேணும். நல்லா வேணும். போச்சே வேணும். ஐயோ தொடக்கிடுமே நீ. இப்போ இந்த காபி எல்லாம் கீழே போட்டுடுச்சு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நான் ரெடி பண்றது. முன்னலாம் மனுஷ ஜென்மமே இல்லடா. நீ எல்லாம் எதுக்குடா அப்படி எல்லாம் இருக்க? என் உயிரை எடுத்து ஏன்டா பண்ற அப்படியே? ஏய் வா தொடிடா. நீயே தொடி. உனக்கு என்ன வேணும் பா? நீயே தொடி. பண்ணிட்டு இருக்க. கலகத்தால காபி குடுத்துட்டே ஓட பண்ணிட்டு இருக்க. என்ன நினைச்சிருக்க நீ? பஸ் சும்மா பேசி நிச்சுக்கோ. இந்த பிரெட்டை சாப்பிடு. என்ன நானி கருமத்தை பல்லு எவனி பல்லு தேய்க்கிற அந்த காலத்துல? ஏன்டா பல்லு தேய்க்கிற வெளியே போய் பாரு. ஏன்டா அது அக்கல்ல எவனுமே பல்லு தேய்க்கிறது கிடையாது. அக்கல்ல என்கிட்ட மட்டும் பல்லு தேய் சொல்லிட்டு இருக்க. இல்ல போயிட்டு இன்னைக்கு பாரு, உனக்கு ஆய் போயிட்டு வந்து பின்னு பின்னு பிள்ளைல இந்த ரவிராஜ் காட்டுறேன். ஐயோ நான் வீட்லயே இருக்க மாட்டேன்.